சுவாரஸ்யமான செய்திகள், மர்மங்கள், விண்வெளி, தொழில்நுட்பம் போன்ற செய்திகளுக்கு எங்கள் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. விண்வெளி ஆராய்ச்சியில் எப்போதும் உயிரினங்கள் வாழ்வதற்கான அடுத்த இடமாக செவ்வாய்க்கோள் தான் முன்னிறுத்தப்படுகிறது. செவ்வாயின் மேற்பரப்பில் நீர் இருந்ததற்கான தடயங்கள், அதன் வளிமண்டல அமைப்பு என பல காரணங்கள் இதற்கு கூறப்படுகின்றன. ஆனால் செவ்வாயை விடவும் நம் சூரிய மண்டலத்திலேயே செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் உள்ள சிறுகோள் பட்டையில் ஒரு குள்ளக்கோள் உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழலை ஒரு காலத்தில் கொண்டிருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சீரஸ் ஒரு குள்ளக்கோள். இது சிறுகோள் பட்டையில் உள்ள மிகப்பெரிய கோள். இதன் விட்டம் சுமார் 940 கிலோமீட்டர். இது சிறுகோள் பட்டையின் மொத்த நிறையில் 1/3 ஒரு பங்கை கொண்டுள்ளது. ஷீரஸ் என்பது வெறும் பாறை அல்ல, அது ஒரு காலத்தில் வெப்பமான திரவநீர் கொண்ட கடலுடனும் உயிரினங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடனும் இருந்திருக்கலாம் என்று நாசாவின் டான் விண்கலத்தின் தகவல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. 1801ஆம் ஆண்டு ஜூசப்பே பியாட்சி என்ற இத்தாலிய வானியலாளரால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் இது ஒரு கோள் என்று வகைப்படுத்தப்பட்டது. பின்னர் ஒரு சிறுகோளாகவும் இறுதியாக 2006ஆம் ஆண்டு ஒரு குள்ளக்கோளாகவும் மறுவகைப்படுத்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டு ஏவப்பட்ட டான் விண்கலம் முதலில் விங்கல் வெஸ்டாவை ஆராய்ந்து பின்னர் 2015ஆம் ஆண்டு சீரஸை அடைந்தது. இந்த விண்கலம் ஷீரஸின் மேற்பரப்பு, ஈர்ப்பு விசை அமைப்பு மற்றும் நீர் இருப்பு குறித்த தகவல்களை திரட்டியது. டான் விண்கலத்தின் தரவுகள் ஷீரஸ் ஒரு பாறை மையத்தையும் அதை சுற்றி நீர் நிறைந்த கோளத்தையும் கொண்டிருப்பதாக காட்டுகிறது. ஆரம்ப காலத்தில் ஷீரஸின் உட்புறத்தில் கதிரியக்க தனிமங்கள் சிதைவடைந்ததன் மூலம் வெப்பம் உருவாகி இருக்கலாம். இந்த வெப்பம் பனிக்கோளத்தில் உள்ள நீரை திரவமாக மாற்றியிருக்கலாம். இதனால் ஒரு நிலத்தடி கடல் உருவாகியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான 3 முக்கிய அம்சங்கள்: திரவ நீர், கரிம மூலக்கூறுகள் மற்றும் ஆற்றல். செவ்வாயில் நீர் இருந்ததற்கான சாத்தியம் மட்டுமே அதிகம் பேசப்படுகிறது. ஆனால் சீரஸில் இந்த 3 அம்சங்களும் இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஷீரஸின் நிலத்தடி கடல் உயிரினங்கள் வாழ்வதற்கான முதல் மற்றும் முக்கிய அம்சத்தை வழங்குகிறது. டான் விண்கலம் சீரஸின் மேற்பரப்பில் கரிமப் பொருட்களை கண்டறிந்துள்ளது. இவை உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருட்கள். பூமியில் கடலுக்கு அடியில் உள்ள வெப்ப நீரூற்று வெடிப்புகள் நுண்ணுயிர்களுக்கு தேவையான இரசாயன ஆற்றலை வழங்குகின்றன. ஷீரஸின் மையத்தில் இருந்து வெப்ப நீர் கசிந்து நிலத்தடி கடலில் கலந்திருக்கலாம். இது உயிரினங்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்கியிருக்கலாம். காலப்போக்கில் ஷீரஸின் மையத்தில் உள்ள கதிரியக்க வெப்பம் குறைந்துவிட்டது. இதனால் அதன் நிலத்தடி கடல் உறைந்து இன்று ஒரு அடர்த்தியான உப்பு கரைசலாக மாறியுள்ளது. வியாழனின் சந்திரன், யூரோப்பா மற்றும் சனியின் சந்திரன், என்செலடஸ் போன்ற கோள்களுக்கு அவற்றின் பெரிய கோள்களின் ஈர்ப்பு விசையால் உருவாகும் அலைவெப்பம் காரணமாக அவற்றின் நிலத்தடி நீர் திரவமாக உள்ளது. ஆனால் சீரஸுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. சூரிய மண்டலத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான தேடலை செவ்வாய்க்கு அப்பால் சிறிய மற்றும் குளிர்ந்த கோள்களுக்கும் நீட்டுகிறது. ஷீரஸ் பூமிக்கு மிக அருகில் உள்ள ஒரு பனிக்கடல் உலகம். எனவே எதிர்காலத்தில் ஷீரஸிற்கு ஒரு விண்கலத்தை அனுப்பி அதன் மேற்பரப்பில் உள்ள உப்பு கரைசலை நேரடியாக ஆய்வு செய்தால் உயிரினங்களின் தடயங்கள் அல்லது அவற்றின் இரசாயன கையொப்பங்களை கண்டறிய முடியும். சீரஸ் ஒரு காலத்தில் வெப்பமாகவும் உயிரோட்டத்துடனும் இருந்திருக்கலாம் என்ற இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சியிலும் உயிரினங்கள் பற்றிய நமது தேடலிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.